என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தித்து அவருடைய வார்த்தையினால் சத்தியத்தினால் உங்களை நிரப்புவாராக. தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. 1 சாமுவேல் 15:22 நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். அது அவசியம், அது உத்தமம் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு விஷயத்துக்காக நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியுங்கள் என்ற தலைப்பில் இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிற இன்னொரு செய்தி ஒன்று உண்டு. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1 நிருபம் 2 அதிகாரம் 8 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 8 வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காம, கீழ்ப்படியாம, வசனம் வரும்பொழுது அந்த வசனத்திற்கு செவி கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் இடறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, திருவசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற மிக முக்கியமான காரியம், வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மிக முக்கியமான அனுபவம் நமக்கு தேவை. நிறையா இன்னைக்கு வேதம் வாசிக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. காலையில் வேதம் வாசிக்கிறீங்களான்னா டைம் இல்லை, இன்னைக்கு வேலை ஜாஸ்தி, பிள்ளைகளை அனுப்பணும், கணவர் அனுப்பணும், நான் வேலைக்கு போகணும், அல்லது என்னுடைய மனைவியை வேலைக்கு அனுப்பணும், அல்லது எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நிறையா வேலை இருக்குது, அதனால் நான் என்னால் அப்படி முடியாது, பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்கிற அனுபவங்களை நான் நிறைய பார்த்துருக்குறேன். நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். கவனமாக இருப்போம். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. நீங்கள் பைபிள் படிக்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை முகமுகமாக பார்த்து எனக்கு உங்கள் ஆலோசனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் செயலில் காட்டுவதற்கு சமம். ஜெபிக்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை முகமுகமாக பார்த்து எனக்கு உங்களுடைய தயவே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் செயலை காட்டுகிறோம் என்று அர்த்தம். கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு அருமையான ஒரு சகோதரியை, ஒரு குடும்பத்தாரை நான் தூத்துக்குடியில் சந்தித்தேன். என்னை அவர்கள் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து அவர்கள் எனக்கு மதிய விருந்தளித்தார்கள். ஒரு கன்வென்ஷனில் பேசும்போது அப்போது அந்த பிரதர் சொன்னார், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் சொன்னார், இன்றைக்கி இப்படி இருக்கிறேன்னா என் மனைவி தான் காரணம் பிரதர். நைட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சு, என் பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன இன்னும் படுக்கலையேன்னு சொல்லி ஒரு நாள் கிச்சனில் போய் பார்த்தா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரத்தை கழுவிட்டு நெடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா. சரி, வந்தவா எப்போ படுத்தானே தெரியாது. விடிய காலம் பார்த்தா திரும்ப முழங்காலில் நின்று பைபிள் எடுத்துகிட்டு இருக்கிறா. மணியை பார்த்தா 3:30 மணி. நீ எப்போமா படுப்பேனா? இல்லை, காலையில் எழுந்து பைபிள் படிக்காமல் நான் ஜெபம் பண்ணாமல் என் கிச்சன் வேலையை ஆரம்பிக்க மாட்டேன். 3:30 மணிக்கு முழங்காலில் நிற்கிறா பைபிளோட என்று சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார், இன்றைக்கி என் பிஸ்னஸ் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா ஒரு கூரையில் இருக்கும்பொழுது அவள் அப்படி ஜெபித்தா, இன்றைக்கும் அந்த ஜெபத்தை அவள் விடலை, முழங்காலில் நின்று பைபிள் படிக்கிறா பிரதர். நாங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி நம்முடைய வீட்டார் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். இன்றைக்கி உங்கள் கணவன் உங்களை குறித்து அப்படி சாட்சி சொல்லுவாங்களா? பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் என் மனைவி வேலையை ஆரம்பிக்க மாட்டான்னு உங்கள் மனைவி உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? உங்கள் பிள்ளைங்க சாட்சி சொல்லுவாங்களா? பெற்றோர் பிள்ளைகளே உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? இன்றைக்கி நிறைய வீட்டில் அப்படி பைபிள் வாசிக்கிற அந்த பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது என்னத்தை குறிக்க தெரியுமா? வேதம் வாசிப்பது குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னு அர்த்தம். பிசாசு பைபிள் படிக்க விடமாட்டான். நல்லா கவனிங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு பிசாசு விடமாட்டான். ஏன்னா பைபிள் படிச்சுட்டா நீங்கள் கீழ்ப்படியணுமே, ஆவியானவர் பேசிடுவாரே, அப்புறம் நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறிடுவீங்களே. அதனால தான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் சிலர் கண்ணை கட்டுது, தூக்கம் வருதுன்னு வாங்க.
கவனமா இருங்க. வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு நாள் இந்த சோம்பேறித்தனத்தை காட்டிடாதீங்க. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். இந்த வசனத்திற்கு, இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியத்திற்கு யாராவது கீழ்ப்படியலைன்னா அவனோடு கலக்காதீங்கன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, அவனோடு கலக்காதீங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். நிறைய பேர் பைபிளே படிக்கலைனாலும் வேதம் வாசிக்காத அல்லது சபைக்கு போகாத, ஜோமன்னாத எத்தனையோ குடும்பத்தோடு கூட சம்பந்தம் கலக்கிறாங்க. கவனமா இருங்க. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். வசனத்துக்காக வைராக்கியமாக நின்று பாருங்களேன். வசனம் இப்படி தான் சொல்லுது, நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லி பாருங்க. உங்களை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துறார் பாருங்க. உங்கள் குடும்பத்தை எப்படி உயர்த்துறார் பாருங்க. ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் அவர் நோக்கி பார்ப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், அவர் வசனத்துக்கு நடுங்குறவர்களை நோக்கி பார்ப்பார். தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுது, நான் செய்ய மாட்டேன் சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உயர்த்துவார். ஒரு சிகரெட் பிடிக்கலன்னு நடுவில் கிளாஸ் ரூமில் நிற்க வச்சு என்னை அவ்வளவு மாணவர்கள் ஒரு நாள் என்னை பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. என்னை அவ்வளவு அவதூறாய் என்னை பேசினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வேதம் எனக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். கண்ணில் தண்ணி வருது, அழுக வருது, என்னை அவ்வளவு அசிங்கமாக பேசுகிறாங்க. என் பாடப்புத்தகத்தை எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வேணாம், இப்படி ஒரு கிளாஸ் ரூமும் வேணாம், இப்படிப்பட்ட பசங்க மத்தியில் நான் படிக்கவும் விரும்பலைன்னு நான் விழுந்து வெளியே வந்துட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான காரியத்தை அன்றைக்கி நான் கற்றுக்கொண்டேன். அன்னைக்கு ஒருவேளை எல்லாராலும் அவமதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் எல்லார் முன்னாலையும் கர்த்தர் என்னை உயர்த்தினார். எல்லார் முன்னாலையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இன்றைக்கி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். ஒருவேளை உலக பிரகாரமாக சில பெரிய பெரிய நன்மைகளும் பாக்கியங்களையும் நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் குறித்து கலங்காதீங்க. என் வசனம் இப்படி தான் சொல்லுது, நான் இப்படி தான் நடப்பேன்னு சொல்லுங்களேன். சொல்லி பாருங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே பைபிளை படிங்க, முழங்காலில் நின்று படிங்க, தப்பில்லை. நீங்கள் வேதத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தை மெதுவாக படிங்க. அரை மணி நேரத்தில் 10 அதிகாரம் படிச்சுட்டேன்றதை விட அரை மணி நேரத்தில் ஒரு அதிகாரம் படிங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு எழுதுங்க. அந்த எழுதின வார்த்தைகள்லாம் இன்னைக்கு எனக்கு அதை அபியாசப்படுத்தணும்னு சொல்லி அதில் நீங்கள் ரொம்ப கன்சர்னாக இருங்க. ஒவ்வொரு நாளும் அதில் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வசனத்தில் இப்படி பேசியிருக்கிறீங்க, நான் இப்படி வாழ போகிறேன்னு சொல்லி அதுக்காக ஒரு அர்ப்பணித்து ஜோம் பண்ணுங்க. பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்களேன். கர்த்தருடைய பிள்ளைய, உன் படிப்போ பணமோ செய்யாததை, உன் பதவி செய்யாததை, சொத்துக்கள் செய்யாததை, இந்த வேத வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கிற கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தத்தக்கதாய் இந்த வசனம் உயிருள்ள வசனம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 32:9. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை கேளுங்கள், அதற்கு செவி கொடுங்கன்னு சொல்றார். நிர்விசாரங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவர் நமக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லலாமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் அதிக கவனம் செலுத்துவோம். அதுக்காக இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். பைபிள் படிக்காமல் ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேதத்தின் படி தான் நான் நடப்பேன், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரா நான் வாழ்வேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 2:8. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். 9 சேர்த்து படிச்சிருங்க, தெரிஞ்ச வசனம். ஸோ 8, 9 சேர்த்து படிச்சிடலாம். 8ஆம் வசனம் தான் இன்னைக்குரிய கீவர்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்களோ அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து உடைய புண்ணியத்தை அறிவிக்கிறதுக்காய் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீக ஆசாரியர்களாக எங்களை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை படிக்கிறதுல யார் யாரெல்லாம் மந்தமாக இருக்காங்களோ, இன்னைக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்பட்டும், திரும்ப எழும்பட்டும். உமக்காக எழும்ப உதவி செய்யும், வசனத்தின்படி வாழ உதவி செய்யும். வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடுங்கி அதன்படி செய்ய, அந்த வார்த்தையை அபியாசப்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, அருமையான தலைவர்களே, நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே,
உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீண்ட காலமாய் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம், நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த பாரம். எனவே தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தலைமைத்துவ ஒரு பயிற்சி முகாம் ஒன்றை, ஒரு செமினார் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறோம். விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேல் இருக்கிற ஜெப மையத்தில் அது நடைபெறும். குறைந்த சீட்ஸ் தான். நீங்கள் உடனே முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறும். உடனே அலைங்க. நல்ல தலைவர்களாக தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் சபையில் நீங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை உங்கள் சபையில் கொடுத்துருக்கலாம். இன்னும் மேன்மையான காரியங்களை, இன்னும் பெரிதான காரியங்களை, இன்னும் சரியான தலைமைத்துவத்தை கற்றுக்கொண்டு அதன்படி உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை வழி நடத்த இந்த செமினார் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எனவே சீக்கிரமாக இதை பதிவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.